ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யாத்திராம் புஸ்தகம் 34:10 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த நம்முடைய இறுதியும் அதிசயப்பட்டு என்ன செய்யும்? அகமகிழும், மகிழ்ச்சி அடையும். ஆமீன். கர்த்தர் ஆச்சரியமான, கர்த்தர் அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்யும்போது நம்முடைய இருதயம் ஆச்சரியத்தினாலும் மகிழ்ச்சினாலும் என்ன செய்யும்? ஆனந்த சந்தோஷம் அடையும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். ஆனால் யாத்திராம் புஸ்தகம் 34:10 சொல்லும் பொழுது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்போது இந்த வாரம் நம்ம என்ன சொன்னோம்? யாருக்கு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார், அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் யாருக்கு செய்வார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. இதற்கு பதில் நீங்கள் வேதாந்தத்தில் 2 புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். 2 17வது அதிகாரத்தில் ஆமே ஸ்தோத்திரம் 6 முதல் நீங்கள் 10 வரை நீங்கள் வாசித்தால் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, யோசபாத் ராஜா கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு என்ன செஞ்சிட்டான்? அகற்றிட்டான். நில்லுங்க, போதும். நான் தான் ஸ்தோத்திரம். அதாவது நீங்கள் பாருங்கள், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஒரு ராஜாவுக்கு இந்த உலகத்தின் காரியத்தில் தான் உற்சாகம் இருக்கணும். ஆனால் யோசபாத் என்கிற ராஜாவுக்கு உற்சாகம் எதில் இருந்துச்சான்? கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள்வதில், கர்த்தருடைய உபதேசத்தை கைக்கொள்வதில் அவன் இருதயம் உற்சாகம் அடைந்தது. அப்படி பைபிள் சொல்லிக்கிறேன் பாய்க்க. அப்போ முதலாவது இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய உபதேசத்தையும் கர்த்தருடைய சத்தியத்தையும் அவன் கை கொள்கிறவனாயிருக்கான், அதில் உற்சாகமாயிருக்கின்றான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யோசபாத் ராஜாவுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆமென். அவன் ராஜா, அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆளினால் எல்லாம் இருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம், அவன் ஐஸ்வர்யம் அவனுக்கு மீதியா இருக்கு, அவனுக்கு சந்தோஷம் சம்மதம் எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் வழி எங்கே இருக்குன்னா, கர்த்தருடைய உபதேசத்தில், கர்த்தருடைய சத்தியத்தில், கர்த்தருடைய கட்டளைகள் மேல் அவன் கருத்தாய் இருந்து அதிலே அவன் உற்சாகம் அடைந்தான் பார்க்கிறோம். முதலாவது ராஜா கர்த்தரையும் கர்த்தருடைய கட்டளைகளிலும் வழிகளிலும் அவன் உற்சாகமாயிருந்தான். அவன் கர்த்தருடைய கட்டளையின்படி நடந்தான். நீங்கள் 3, 4, 5 அந்த வசனத்தை படித்தா, அவன் கர்த்தரை தாவீது தேடின கர்த்தரை தேடினான், கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறவனா இருக்கான்னு பார்க்கிறோம். அப்போ தான் முதலாவது கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருடைய பிரமாணத்தை கைக்கொள்வதிலும் அந்த உபதேசத்தை கற்றுக்கொள்வதிலும் அவன் உற்சாகம் அடைந்தான். முதலாவது உற்சாகம் அடைந்தான். ரெண்டாவது என்ன செய்யறான் பாருங்க, 7வது வசனம் பாருங்க. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாருங்க. முதல்ல நல்ல இந்த வசனத்தை விடாதீங்க. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறான்னா, அவன் அரசாண்ட 3வது வருஷத்துல, அப்போ முதல் 2 வருஷம் அவன் கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதிலும் கர்த்தருடைய கட்டளையை கைகொள்வதிலும் உற்சாகம் அடைந்திருந்தான் 2 வருஷம். இப்போ 3வது வருஷம் அவன் என்ன பண்றான்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க.
அவன் தன் பிரபுக்களாகிய பெனாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாயாவையும் இவர்களோடு கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமெரத், யோனதன், அதோனியா, தொபியா, தொபதோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். நில்லுங்க பாருங்க, இவன் முதல் 2 வருஷத்துல இவன் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ள, கர்த்தருடைய உபதேசத்தை நடக்க, அதிலே அவன் உற்சாகம் இருந்தான். 2 வருஷம் அவன் சரியா இருந்தான். முதல்ல அவன் தன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டான். கர்த்தருடைய காரியத்தில் அவன் தன்னை சரி பண்ணிக்கிட்டான். அதில் அவன் உற்சாகம் அடைந்தான். உற்சாகம் அடைந்ததோட அவன் விட்டு விடாம அவன் என்ன செய்கிறான் என்றா, தன்னோடு இருந்த பிரபுக்கள், அந்த 7, 8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா 7வது வசனத்துல தன்னோடு இருந்த அதிகாரமுள்ள பிரபுக்களையும் நாம சோத்தரிக்கிறோம். 8வது வசனத்துல ஆசாரியர்கள் லேவியர்களையும் கூப்பிட்டு, நீங்க வாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வேதத்தை நீங்க பட்டணங்கள் கிராமங்கள்ல போய் கர்த்தருடைய சனத்துக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆமென். அது 9வது என்ன பண்ற, கர்த்தருடைய வேதத்தை வைத்துக்கொண்டு, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து, கர்த்தருடைய வேத புஸ்தகம் யார் கையில் இருக்குது? பிரபுக்கள் கையில, ஆசாரியன் கையில, லேவியர் கையில. முதலாவது இந்த புஸ்தகம் யார் கையில இருக்கு? யோசபாத் ராஜா கையில இருக்கு. இந்த புஸ்தகம் யார் கையில இருக்கு? யோசபாத் கையில இருக்கு. நல்லா கவனிங்க. யோசபாத்த கர்த்தர் அதிகமா ஆசீர்வச்சது காரணம் அதுதான். அவன் தன்னை கர்த்தருக்குள்ள சரி பண்ணிக்கிட்டான். 2வது, தன்னோடு இருக்கிற பிரபுக்களை, ஆசாரியர்கள் லேவியர்களாம் கூப்பிட்டு, நீங்க பட்டணங்கள் கிராமங்கள் போங்க, இஸ்ரவேலுக்கு நீங்க போக வேண்டாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி, இவன் யூதாவுக்கு தான் ராஜா. அப்ப யூதாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, போதனை பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அந்த ஜனங்களுக்கு 10 கட்டளையில, அந்த 10 கட்டளை போதனைகளை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவன் அனுப்புனான். ஏன் அனுப்புனான் அப்படின்னா, இதுக்கு முந்தி இருந்த, இது 17வது அதிகாரம் தானே, 2 நாளாகும் 14வது அதிகாரத்துல இருக்குது. ஆனா இதுக்கு முந்தி இருந்த 2 நாளாகும் 15:3 நீங்க படிச்சு பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு முந்தினுள்ள ஒண்ணு மெய்யான தெய்வம் இல்ல, அல்லேலூயா, சத்தமே வரலையே. இப்ப ஏன் இங்க வாரானா, நம்ம தெய்வம் யாரு? ஆண்டவர். அவரு நம்ம கிட்ட இல்ல. சரி, அப்போ வேத புஸ்தகம் இல்ல, உபதேசம் பண்ணுகிற ஆசாரியர்களும் இல்ல. ஆகவே தேவன் எங்களை கைவிட்டுட்டார் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவன் பார்க்கான், என்ன பார்க்கான்னா, நம்முடைய தேவன் எங்கெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே. அப்ப இதனால என்ன பண்றான், இவன் முதலாவது சரியாகிறான். 2வது என்ன பண்றானா, ஜனங்களுக்கு பிரபுக்களையும் ஆசாரியர்கள் லேவியர்களையும் அனுப்பி, பட்டணங்களுக்கு போங்க, கிராமங்களுக்கு போங்க, நீங்க வீடு வீடா போய் இந்த 10 கட்டளை உபதேசத்தை நீங்க கை கொள்ளுங்க, சொல்லுங்க, இதன்படி நடக்க அவங்களுக்கு போதனை பண்ணுங்க என்று சொல்லி பிரபுக்களையும் ஆசாரியர்கள் லேவியர்களையும் அவன் அனுப்பினான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்படி அனுப்பினதனால், அவர்கள் போனதினால், அவர்கள் போதித்ததினால், அவர்கள் உபதேசத்தை சொன்னதினால என்ன நடந்ததுதான்? அடுத்த வசனம் வாசிங்க. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் என்ன, யாரால் உண்டான? கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால்
யாரோடு யுத்தம் பண்ணாது இருந்தான்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பத்தோட இருக்கிறாரா? நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டையும் வேத புஸ்தகம் இருக்கா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணுகிறோமா? நம்ம குடும்பத்துல சோத்திரம் அமைதியும் சமாதானமும் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? எல்லாம் சண்டை குடும்பத்துல. ஏன் மாமியார் மருமக சண்டை, மாமன் மருமக சண்டை, தாய் மகனுக்கு சண்டை அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்துல தாய் தகப்பங்க முக்கியப்படுத்த வேண்டும். எனக்கு ஆவியான அதான் சொன்னான்னு பாய். தாய் தகப்பங்க முதலாவது இந்த வேத புஸ்தகத்தை என்ன செய்யணும்? வாசித்து யாருக்கு சொல்லணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்போ பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியிலேயே முதிர் வயது வரைக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றது யாரு? பெற்றோர். அந்த நாட்டுக்கு உபதேசம் பண்ண ராஜா ஆள் அனுப்பி பண்ணிட்டான். அப்போ அவன் தேசம் அமைதியா இருந்தது, அவன் தேசம் என்னது இருந்தது? சமாதானம் நிறைந்திருந்தது. அவன் தேசத்தில் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது, மிகுதியா இருந்தது. அப்ப நம்ம குடும்பத்துல மெய் தெய்வம் இருக்கணும் அப்படின்னா நம்ம பைபிளை படிக்கணும். பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன செய்யணும்? போதிக்கணும். பிள்ளைகள் கையில என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கணும். பிள்ளைகளும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். புரியுதுங்களா? வாசிக்கணும், உபதேசிக்கணும், வாசிக்கணும், உபதேசிக்கணும், வாசிக்கணும், கை கொள்ளணும், கை கொள்ளணும். இப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு விரோதமா எந்த தீங்கும், எந்த சமாதான கேடும், எந்த காரியமும் வராதபடிக்கு, அமைதியை கலைக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற ஒரு காரியமும் வராதபடி கர்த்தர் அவருடைய பயங்கரத்தினால் ஒன்றும் வராது. குடும்பம் அமைதியா இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் அங்கே இருக்கும், அங்க இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல பெற்றோர்கள் தான் முக்கியம். அங்க யோசபாத் ராஜா முதல்ல அவன் தன்னை சரியாக்கிட்டான். ரெண்டாவது அவன் தான் பிரபுக்களையும் அவன் ஆசாரிகளும் அவன் அனுப்பினான் என்று பார்க்கிறோம். முதல்ல பேரண்ட்ஸ் சரியா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு சில பேர் என்ன உபதேசம் பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம், நான் தான்டா கெட்டு போயிட்டேன், நீ கெட்டு போவாதடா. இது நல்ல உபதேசம் இல்லை. நீ கெட்டு போனது சொல்லாத. நான் சினிமா பார்த்து கெட்டு போயிட்டேன், நான் குடிச்சு கெட்டு போயிட்டேன், இல்லைன்னா நான் இப்படி கெட்டு போயிட்டேன்டா, நீயும் கெட்டு போயிடாதாடா. இது நல்ல உபதேசம் இல்லை, இது கெட்ட உபதேசம். இந்த சில பேர் என்ன உபதேசம்? டேய், நான் தான் இப்படி போயிட்டேன்டா, நீ இப்படி போயிடாதுன்னு சொல்றது நல்ல உபதேசம் கிடையாது. ஆனா யோசபாத்து காலத்துல சனங்க சீர்கெட்டு போயிருந்தாங்க. ராஜாக்கள் சீர்கெட்டு போயிருந்தாங்க. தெய்வம் இல்ல, பைபிள் இல்ல, பலி இல்ல, ஆராதனை இல்ல, அங்கே ஆசாரியன் இல்ல, வேதம் இல்ல. அப்போ யோசபாத் ராஜா சொல்லியிருக்கணும், ஆண்டவரே எல்லாம் சீர்கெட்டு கிடக்கு, எல்லாம் நாசமா போச்சுது, நாங்களும் அப்படிதான் இருக்கோம் அப்படின்னு யோசபாத் சொல்லல. யோசபாத் என்ன செஞ்சான்? ஆண்டவருடைய காரியத்தை பிடித்து கொண்டான், உற்சாகப்பட்டான். அவன் என்ன செஞ்சான்? சனங்க பிரபுக்களையும் ஆசாரியையும் உற்சாகப்படுத்தி சனங்களுக்கு போய் போதனை செய்யுங்க. ஜனங்களுக்கு அமைதியும் சமாதானம் உண்டாக்குறதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை போதிங்க, உபதேசம் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. அப்படி உபதேசம் பண்ணியாச்சுன்னா அவங்களும் அவங்க பிள்ளைகளும் முதிர் வயது வரைக்கும் என்ன செய்வாங்க? விடாதிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை படி 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 நம்ம சொல்லுவோமே தவிர வேதத்தை படி நீ முக்கியத்துவம் கொடுப்போமா? பைபிள் படின்னு எவ்வளவு நேரம் சொல்றோம். ஆனா உலக படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம், படிடா படிடா, பெரிய வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும்ட்டு அப்படிதான் நம்ம பண்ணுகிறோம் என்று நான் பாய்க்கிறோம். ஆனா பேரண்ட்ஸ் செய்யற பெரிய தப்பு அதுதான் பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒண்ணு இப்படி சொல்லுவாங்க, நான் கெட்டு போயிட்டேன், நீ கெட்டு போயிடாதான். இது நல்ல உபதேசம் கிடையாது. ஆமென்.
நம்ம நல்லாயிட்டு நான் நல்லா இருக்கேன்டா, இதுக்கு காரணம் இந்த வேத புஸ்தகம்டா. இதை நான் வாசித்தேன், நான் தியானித்தேன், நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். நீனும் இதை வாசி, தியானம் பண்ணு, நீயும் நல்லா இருப்பா. அதை விட்டுட்டு நான் கெட்டுட்டேன் நீனும் கெட்டு போயிடாதாடா. நல்ல உபதேசம் இல்லை. ஆமீன். தாய் தகப்பங்க தான் காரணம்னு பாய்க்கிறோம். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப தான் முதல்ல சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் சனங்கட்ட படம் பாய்க்கிறோம். அப்ப பெற்றோர்கள் சரி ஆயிட்டாங்கன்னா பிள்ளைகளும் என்ன செஞ்சிருவாங்க? சரியாகி விடுவார்கள். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேதத்தை அறியாத நாள், தெரியாத நாள், படிக்காத நாள், வேதத்தை கற்றுக்கொள்ளாததினால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு. ஆமீன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி போயிட்டாங்க. ஆனா அவங்க பாடு மிகவும் பரிதாபம். இந்த வேதத்தை நீ மறந்தால் நான் உன்னை மறப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அவன் சொல்றான், வேதத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமா எண்ணிட்டாங்க. இந்த வேதத்தை உன் பிள்ளை மறந்துட்டான், நானும் மறப்பேன். உன் பிள்ளை இந்த வேதத்தை எடுப்பதில்ல, உன் பிள்ளை இந்த வேதத்தை வாசிப்பதில்ல, நானும் 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 ஒரு நிமிஷத்துல நிர்மூலம். இந்த வேதத்தை நீ மறந்தா ஒரு நிமிஷத்துல நிர்மூலம். அப்படிதான் கிடந்தது. ஆனா அதனாலதான் அவன் வேதத்தை அவன் பிடிச்சான்னு பாய்க்கிறான். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. படி படின்னு சொல்ற பிரஷரை வேதத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆமே, சர்ச்சுக்கு போனேன்னு சொல்ல மாட்டாங்க, சர்ச்சின் காரியத்தை குறித்து பெருசா பேச மாட்டாங்க. நல்லா படிடா, நிறைய சம்பாத்தியம் பண்ணுடா. ஆமே, அழிஞ்சு போற படிப்பு, அழிஞ்சு போற பதவி, அழிஞ்சு போற பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா யோசபாத் ராஜா அழிஞ்சு போற படிப்பு, பணம், அதுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு 2 நாளாகும் 14வது அதிகாரத்துல 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் பாருங்க. அவன் தாவி தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடந்து பாகாலை தேடாமல் தன் தேவனாகிய கர்த்தரை தேடினான். அவன் யாரை தேடினான்? கர்த்தரை தேடினான். ஆகவே கர்த்தரை தேடினபடியினால் முதல்ல தேடி ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாமே. இந்த படிப்பை தேடுறதுனால, பதவியை தேடுறதுனால, பணத்தை தேடுறதுனால எல்லாம் வந்துடாது, அது மட்டும் வரும். ஆனா நீ தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை தேடினா எல்லாம் வரும். ஆமே, நீ ஒரு படிப்பு, ஒரு பதவி, ஒரு சம்பளம், ஒரு படிச்சேன்னா ஒரு பதவி வரும், ஒரு சம்பளம் வரும், ஓகே, நல்லது. ஆனா எல்லாம் வரணும்னா இந்த இயேசு கொடுத்த இந்த பைபிளை அனுதினம் தேடணும், அனுதினம் தேடணும். அவன் தேடினான், எல்லாம் அவனுக்கு வந்துச்சா இல்லையா? அந்த வசனம், ஐஸ்வர்யம் கனம் அவனுக்கு மிகுதியாய் வந்தது. ஆமென். அப்ப ஆண்டவரை தேடுகிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவரை தேடுகிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம்னா கர்த்தர் இருக்கணும், கர்த்தர் தேடணும். யோசபாத் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஈசாக்கு இருந்த இடத்துல ஆசீர்வாதம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. அவன் இருந்த இடத்துல ஆசீர்வாதம் இருந்தது. தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கணும். மற்றவங்க சொல்லணும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. யோசபாத் அப்படிதான் சொன்னாங்க, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்லனா, நீங்கள் உங்க குடும்பம், நீங்க எல்லாம் எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தோத்திரம். அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதுதான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அதுதான். அப்போ ஆண்டவரை தேடுகிற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுவதும் இருக்கும். பின்பு எல்லாமே கூட கொடுக்க அத்தனை இருக்கும். நீ ஒன்னே ஒன்ன மட்டும் தேடும் பொழுது அது மட்டும் இருக்கும். ஒன்னே ஒண்ணு நீ தேடுறா, நான் படிச்சேன், நான் நல்லா வேலை பார்க்கேன், எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், அது ஒண்ணுதான் இருக்கும். மீதி எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கும், மீதி எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கு. அப்போ எல்லாம் உனக்கு வேணும்னா எல்லாத்தையும் கொடுக்கிற
இயேசு கிறிஸ்துவை தேடணும், இந்த வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், இந்த உபதேசத்தை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும். அங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும். அங்க நீ இருக்கிற இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும். ஈசாக்கு இருந்த இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. தோத்திரம். அப்போ அதுல அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, சமாதானம் நிறைஞ்ச இடம், சந்தோஷம் நிறைஞ்ச இடமா நம்ம வீடு இருக்கும். நம்ம வீடு என்ன இருக்கும்? வீடு இருக்கும். என்ன ஒன்று சொல்றேன், வீட்டில் ஒரு மனம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், சகோதர சிநேகம் இருக்கும், அன்பு இருக்கும். ஆமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருத்தர் நல்லா ஆண்டவரே அன்பின் நேசம் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா வெறும் படிப்பும் பதவியும் இருந்தா கணவன் ஒரு பக்கம் இருப்பார், மனைவி ஒரு பக்கம் இருக்கும், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கும். அது குடும்பமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது குடும்பமா? ஆமே. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நான் என் வீட்டாரும் என்றால் குடும்பம்னா என்ன இருக்கணும்? ஒரு மனம், ஒற்றுமை. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மைமா இருக்கிறது. ஆமென். குடும்பங்கள ஒரு மனம் இல்ல, ஒற்றுமை இல்ல. இல்லாத காரணம் இந்த வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, இதனுடைய உபதேசத்தை கை கொள்கிறதும் இல்லை. ஆகவே நன்மை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. கையில் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதான் முக்கியம், இதான் முக்கியம். ஆனா யோசபாத்து தன்னுடைய படைக்கோ, வெள்ளி பொண்ணு பணத்துக்கோ, தன்னுடைய பதவிக்கோ அவன் முக்கியத்துவம் கொடுக்கல. இவையெல்லாம் தந்த ஆமே கர்த்தராகிய தேவனுக்கு, இந்த வேதாகமத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அதனாலதான் அவன் தேசத்தில் யுத்தம் இல்லாது இருந்தது பார்க்கிறோம். சமாதானமாய் வாழ்ந்தான். அவன் சமாதானமா வாழ்ந்தான், அவன் ஜனங்களும் எப்படி வாழ்ந்தார்கள்? சமாதானமாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் சமாதானமா இருந்தார்கள் பார்க்கிறோம். தேசம் அமைதியா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப புரியுது. அப்ப பாருங்க, அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய பயங்கரம். ஏன்னா நம்ம சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை தடுக்கிற கெடுக்கிற சாத்தா இருக்கான், சத்துரு இருக்கான்னு பார்க்கிறோம். அந்த சத்துரு நம்மளை தொடக்கூடாதபடிக்கு கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் நம்ம வீட்டை சுற்றி இருக்கும்போது அதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது, வர முடியாது, வர முடியாது பார்க்கிறோம். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கோம், கர்த்தர் நமக்குள்ள இருக்காரு, கர்த்தருடைய சத்தியம் இருக்கு, உபதேசம் இருக்கு, வேதாகம் நம்ம கைகளில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாம் வேதாகமத்தை கையில் எடுக்கிறது பதிலா அசுத்தமும் அநியாயமும் நிறைஞ்ச செல்போனை கையில் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து ஆமென், அந்த செல்போன் அல்ல, இந்த வேதாகமத்தை கையில் எடுங்க, இந்த வேதத்தை கையில் எடுங்க. ஆமென். இந்த வேதத்தை இன்னைக்கு சாத்தான் ஒன்று பண்ற தந்திரம் என்ன தெரியுமா? அதான் செல்லில் வருத. இது எதுக்கு? ஆமென். செல்லில் சார்ஜ் போச்சுன்னா செல்லை தூக்கி தூரப்பட வேண்டியதான். இதை அப்படி தூக்கி தூரப்பட முடியுமா? தூர போடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதா? இதுக்கு முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, அது மட்டும் இல்ல, அவன் ஆசீர்வாதத்தை அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் கோட்டை ரஸ்துகளை கெட்டி பண்டகசாலையில் உண்டாக்கி அவனுக்கு என்ன செஞ்சது? மிச்சமும் மிகுதியும் நிரம்பி இருந்ததாம். இதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். அமைதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மிச்சமும் மிகுதியும் நிரம்பி இருந்தது என்று பார்க்கிறோம். ஒருத்தர் கடிச்சு பட்சிக்கல. அமைதியும் சமாதானமும் நிறைஞ்ச குடும்பம் தான் கர்த்தருடைய குடும்பம். ஆமென். அந்த குடும்பம் தான் பரலோகம் போகும். ஏன்னா அங்க அமைதியும் சமாதானம் நிறைஞ்ச இடம், அந்த இடம் அது சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்ச இடம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துற தேவன் நல்லவர், அவர் நமக்கு நன்மை செய்வார்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டை நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்றால்
ஆசீர்வதிக்க கர்த்தர் கட்டளை கொடுத்தான்னு பாய்க்கணும். என்னாகும் 6வது அதிகாரத்துல ஜனங்களா மோசையும் ஆரோனும் இப்படி சொல்லி ஆசீர்வதி, கர்த்தர் உனக்கு சமாதானம் கிருபை அப்படி உனக்கு கட்டளையிடுவாரான்னு கட்டளை பாருங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது, நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டை நீங்க வரும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, மத்தேயு 28வது அதிகாரத்துல ஆமென் 18 இருந்து 20 வரை வாசிங்க பார்க்கலாம். ஆ ம் 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 ஆ ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆமென் அல்லேலூயா. 20வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது ஆலோசனை அல்ல, இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும், கட்டளை கீழ்ப்படியணும். அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக சீசர்களை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? நீங்க போய் நான் என்னென்ன உபதேசம்லாம் சொன்னனோ அத்தனை உபதேசத்தை நீங்க என்ன பண்ணுங்க? போய் சொல்லுங்க. நீங்க கை கொள்ளுங்க, கை கொண்டத ஜனங்களுக்கு சொல்லுங்க. இது என் கட்டளை, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தான்னு பாய்க்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வதி கட்டளை, ஆனா புதிய ஏற்பாட்டுல உபதேசத்தை கை கொள்ளுகிற கட்டளை. அதை மறந்துடக்கூடாது. ரோமர் சபைக்கு பவுல் எழுதும்போது 6:17 படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளை பிரமாணங்கள் உபதேசத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் எழுதுறார் கற்பனை 10 கட்டளை, அந்த கட்டளையாகிய உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்கள் என்று பவுல் எழுதுறார். ரோமர் 6:17 எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். எப்படி? ஆமா, எதுக்கு கீழ்ப்படியணும்? கட்டளை பிரமாணத்துக்கு மனப்பூர்வமா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மனப்பூர்வமா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இத என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கர்த்தர் கொடுத்த கட்டளை என்று நாம பார்க்கிறோம். பவுலத அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 1 முதல் 17 வரை 10 கட்டளை குறித்து பேசி இருக்குன்னு பார்க்கிறோம். 10 கட்டளை குறித்து பேசியிருக்குன்னு பார்க்கிறோம். 10 கட்டளை உங்களுக்கு தெரியும். தோத்திரம். அப்போ இந்த 10 கட்டளையை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்துல நீங்க 21 இருந்து 39 வரை நீங்க படிச்சு பாருங்க. இந்த 10 கட்டளையத்தான் ஜனங்களுக்கு கை கொள்ளும்படி அவர் உபதேசம் பண்ணினார். நீங்க 21 இருந்து 39 வரை நீ படிச்சு பாருங்க. அந்த 10 கட்டளையை குறித்து தான் அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். வேற எதை குறித்தும் அவர் பேசல. அதோட எக்ஸ்ட்ரா அதை ஒட்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட ஆவியானவர் பரிசுத்தாவின் ஏவுதலின்படி இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். எதை குறித்து உபதேசம் பண்ணினார்? தன்னை குறித்து பண்ணல. பழைய ஏற்பாட்டு கர்த்தர் கொடுத்த, பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளையத்தான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளைய உபதேசமாக கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணினார். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் அதை வாசிக்க வைக்க எனக்கு நேரம் இல்லை. அதுல அந்த 10 கட்டளை அத்தனையும் அவர் பேசுறான்னு பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? 10 கட்டளை சொல்லிட்டு அந்த 10 கட்டளை அல்ல, அதோட மேலாய் ஒரு கணத்தில் அடிச்சா மறு கணத்தை அடின்னு பைபிள் சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடு என்ன செய்யுது? ஆமே, பழைய ஏற்பாடு அடிங்குது, புதிய ஏற்பாடு திரும்ப கொடுங்குது. ஆமே, தோத்திரம். ஒரு கண்ணு என்னது? பழைய ஏற்பாடு கண்ணு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி வரல. பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் பண்ணாதான் எழுத்தின்படி விபச்சாரம். ஆனா புதிய ஏற்பாடு நினைச்சாலே விபச்சாரம். அதை குறித்துதான் அதை பேசுறாரு. சோத்திரம்.
சத்துருக்களை பகை அப்படின்னு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சத்துருக்களை நேசி. அப்படி என்றா 10 கட்டளையை விட இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் பயங்கரமான உபதேசம். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, கப்பர்நகூம்ல இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணினார். என்ன செஞ்சாரு? உபதேசம் பண்ணினார். அப்போ அந்த ஆலயத்தில் இருந்த ஜனங்கள், இந்த உபதேசம் எங்களால கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆலயத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? பின்வாங்கி போனாங்க. அப்ப சீசர்களை பார்த்து சொல்றாரு, யோவான் 6வது அதிகாரத்தை சொல்றாரு, சீசர்கள் பார்த்து நீங்களும் அதுலயும் 70 பேர் போயிட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் எங்களால கை கொள்ள முடியாதுன்னு சொல்லி 70 பேர் போயிட்டாங்க. 12 சீசரை பார்த்து, நீங்களும் போய மனதாயிருக்கிறீர்களோ இந்த உபதேசத்தை கை கொள்ள. அப்படி என்ன, இந்த உபதேசத்தை எல்லாரும் கை கொள்ள மாட்டாங்க. கை கொள்ளுறவங்க பரலோகத்துக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம், அவர் உபதேசம் பயங்கரமா இருந்தது. நீர் முகத்தாட்சணியம் இல்லாமல் உபதேசம் பண்ணுகிறவர். ஆமே, நீர் முகத்தாட்சணி இல்லாம அப்படி இருக்க, சத்தியத்தை சத்தியமாகவும் முகத்தாட்சணி இல்லாமல் மத்தேயு 22வது அதிகாரத்துல நீ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு சொல்லும், இது சத்தியத்தின்படி நீதியின்படி எனக்கு சொல்லும். ராயனுக்கு வரி கொடுப்பது என்ன? ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க. ராயனுக்கு வரி கொடுப்பது சொல்லும். கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுடைய துர்க்குணத்தை அறிஞ்சு என்ன பண்ணாரு? ஒரு காசை கேட்டார். இது என்னதுப்பா? அது ராயனோட. அது ராயனுக்குடையது. இது என்னது? இது தேவனுடைய. ராயனுடையத. ஆமென், அல்லேலூயா. நீ தேவனுக்குரிய துதிய சோத்திரத்தை காணிக்கைய கர்த்தருக்குரிய தசம பாகத்தை நீ வஞ்சித்து வச்சினா நீ பரலோகம் போவியா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனுக்குரியத அனனியா சப்பீரால் என்ன செஞ்சா? எங்க வச்சா? வச்சிருக்கேன் பாஸ்டர், வச்சிருக்கேன் பாஸ்டர். என்ன வச்சிருக்கேன்? அங்கேயே தான் இருப்பா, நீ பரலோகம் வர மாட்டான். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் என்ன சொன்னா, கர்த்தருக்கு செலுத்துற துதி சோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிறத என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாதுங்க. நான் ஆலயத்துக்கு போறது என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாரீங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. துதிக்கிறது, செபிக்கிறது, ஊழியம் செய்யறது, ஆண்டவர் கொடுக்கிறதுல என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. தாமதித்தால் தீங்கு தொடரும். அவன் சொல்றான் பாருங்க, லோத்து என்ன சொல்றான்? நான் தாமதிச்சால் இந்த தீங்கு என்ன செஞ்சிடும்? என்னை தொடரும், கொண்டு போட்டுரும். அப்ப கர்த்தருடைய காரியத்துல தாமதம் ஆயிராதீங்க. ஜெபம் பண்ணுவதுல, ஆராதிப்பதுல, ஊழியம் செய்வதுல, கர்த்தர் கொடுக்கிறதுல தாமதமாயிராதீங்க. தாமதித்தால் தீங்கு, தீங்கு தொடரும். தீங்கு உன்னை பொன்னை போல புடமிடும். அப்போ நான் தாமதம், கர்த்தருடைய காரியத்துல என்ன செய்யாதீங்க? தாமதிக்காதீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவருக்குரியது. உங்களுக்குரிய ஒரு சொத்தை இன்னொருத்தர் அபகரிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல உங்களுக்குரிய பணத்தை ஒருத்தர் எடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்ப கர்த்தருக்குரியத இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை, ஆமா, துதியை சொல்லாத ஜனம், மரித்தவர்கள் மௌனத்தில் இருப்பவர்களும் அவர்கள் பாதாளம் போவார்கள். அப்போ துதிக்கிற ஜனம் எங்க போவோம்? பரலோகம் போகும். ஆமென், அல்லேலூயா. நல்லா துதிப்பா. நினிவேல போயின்னா தரிசுக்கு போற வழியில தூங்கிக்கிட்டு இருந்தான். தூக்கி எங்க போட்டாங்க? கடல்ல தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் கொடுக்கிற காலத்தில் நேரத்தையும் நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும். நீ இன்னைக்கு நினிவேக்கு வரணும். நீ எங்க போறா? எங்க போறா? என்னது? இன்னைக்கு தான் எனக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து தரிசித்து போயிடாதா. அங்க புயல் காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், மீன் வாயை பிளந்து கொண்டு இருக்கிறது. எப்ப விழுங்கலாம் என்று சாத்தான்
எப்படி இருக்கிறான்? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வாயை பிளந்து கொண்டு இருக்கிறான். உள்ள போயாச்சும் திரும்ப வர முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ தேவனுக்குரியது என்ன செஞ்சிடணும்? நமக்கு மட்டும் நமக்கு வர்ற நன்மை கொஞ்சம் தாமதிச்சா நமக்கு எப்படி இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. நம்ம சம்பளம் 30 நாள் வேலை பார்க்குறோம். அந்த வேலை பார்த்து 31ஆம் தேதி அந்த சம்பளம் நமக்கு வராட்டா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 30 நாள் வேலை செஞ்சேனடா, சம்பளம் போடலையே, இந்த கம்பெனிக்காரன் நல்லவன், அப்படி யாராவது சொல்லுவீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? 6 நாள் வேலை செஞ்சுட்டு 6வது நாள் மேஸ்திரி சம்பளம் தராட்டா அவனை என்ன பாடுபடுத்துவீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு மட்டும் அந்த சம்பளம் வரட்ட அவ்வளவு வைத்தறிச்சல். கர்த்தருக்குரியதை நீ எடுத்து வச்சேனா கர்த்தருக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. அந்த வைத்தறிச்சலை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அவுத்து விட்டுருவார். போங்கடா அப்படின்ட்டு தேவனுக்கு மகிமை செலுத்துற. ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா சொல்றேன், ஒன்றும் பூசல முழுகலை, கரெக்டா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துற. சரி, இப்ப பாருங்க. அப்போ 10 கட்டளைய கர்த்தர் என்ன செஞ்சாரு? உபதேசமா ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினாரு. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5வது அதிகாரத்தில் 17, 18 வாசிங்க. சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அந்த 10 கட்டளைய நிறைவேற்றத்தான் நான் வந்தேன். இந்த 10 கட்டளை அழியாது, வானம் பூமி அழியுங்கார். கையில தூர அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதை நிறைவேற்றத்தான் நான் என்ன செஞ்சேன்? பிதா கட்டளை கொடுத்தா அந்த கட்டளை ஒருத்தனை நிறைவேற்றல, இதை நிறைவேற்றதான் பிதா என்னை அனுப்பினார். நான் அதை நிறைவேற்ற வந்தேன், நிறைவேற்றினார். அப்ப அதை அவர் கை கொண்டார். 10 கட்டளை என்ன செஞ்சாரு? அவர் கை கொண்டார். கை கொள்ளும்படி ஜனங்களுக்கு போதனை கொடுத்தார். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தார், கை கொண்டார். ஆமென். மற்ற நியாயப்பிரமாணம் தோல்வியில முடிஞ்சது, மனுஷன் தான் கொடுத்தார். ஆனா நியாயப்பிரமாணம் தோல்வியில முடியுது, ஒருவனும் அதை கை கொள்ள முடியல. ஏன் கை கொள்ள முடியல? 10ல் 1 அவன் மிஸ் ஆனாலும் எல்லாத்திலும் அவன் என்ன செஞ்சான்? குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறது. யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 8 முதல் 11 படிச்சீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பான்னு சொல்லியிருக்கா. நீ களவு செஞ்சேனா நியாயப்பிரமாணத்தை மீறிட்டா. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். ஆனா இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறல, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தார், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார், அதன்படியே போதனை செய்தார். அதனாலதான் அவர் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன், அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வானம் பூமி அழியும், ஆனா நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு உறுப்பு கூட அழியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை மனுஷனால கை கொள்ள முடியல அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள மனித அன்பினால முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்கு தெய்வீக அன்பு மட்டும்தான் முடியும். அந்த தெய்வீக அன்பு இருந்தா தான் அதை கை கொள்ள முடியும், அதுபடி நடக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் மத்தேயு 22வது அதிகாரத்தில் 35ல 40 வரை வாசிங்க சீக்கிரம். வேகமா முடிச்சிடலாம். மத்தேயு 22வது அதிகாரத்தில் 35லிருந்து 40 வரை வாசிங்க பாருங்க. அவர்களில் நியாய சாஸ்திரியில் ஒருவன். நியாய சாஸ்திரி யாரு? நியாயப்பிரமாணத்தை நகல் எடுக்கிறவன், நியாயப்பிரமாணத்தை நல்ல அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற நியாய சாஸ்திரி. அல்லேலூயா. இந்த நியாய நல்லா கற்றுக்கொண்டான்.
இவன் என்ன சொல்றான், இவரை விட நான் மேல பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படிங்கறதான் இயேசு நாட்ட வாரான். அவன் கேட்கிற கேள்விக்கு அடுத்த வசனம். ம் நியாயப்பிரமாணத்திலே ம் எந்த கற்பனை பிரமாணம் பிரதானமானது என்று கேட்டார். ம் இயேசு அவனை நோக்கி, ஆ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஆ உன் முழு இதயத்தோடும், ஆ உன் முழு ஆத்துமாவோடும், ஆ உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஆ. இது முதலாம் கற்பனை. பாருங்க, முதலாம் கற்பனை என்பது உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் என்ன செலுத்தணும், அன்பு செலுத்துறது முதலாம் பிரதான கற்பனை. ரெண்டாவது, இதற்கு ஒப்பனையாய் இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், ம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஆ பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. ஆ இவ்விரண்டு கற்பனைகளிலும் ஆ. நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனமும் அடங்கியிருக்கிறது. அப்போ நீங்க பாருங்க, நீங்க ரோமர் நிருபத்தை நீங்க வாசிக்கிற பொழுது 13வது அதிகாரத்தில் 8 to 10, கலாத்தியர் 5:14 நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாய பிரமாணம் எதுல அடங்குதுன்னா அன்புக்குள்ள அடங்கிறது. அல்லேலூயா. எதுல அடங்கிட்டு? அன்புக்குள்ள அடங்கிட்டு. எப்படின்னா, உன் தேவனாய் கர்த்தரிடத்துல அன்பு செலுத்து, உன்னிடத்துல அன்பு செலுத்துறது போல, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரிடத்தில் அன்பு செலுத்து. ஆமென். தேவனை நேசிக்கணும், பிறரிடத்துல அன்பு செலுத்தணும். இதுதான் இந்த அன்புக்குள்ள இந்த 10 கட்டளை என்ன செஞ்சுட்டு வந்து விட்டதுன்னு பாய்க்கிறோம். இந்த 10 கட்டளை வந்துட்டுன்னு பாய்க்கிறோம். அப்படின்னா ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. அப்போ இந்த 10 கட்டளை அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறதுன்னு பாய்க்கிறோம். எதுக்குள்ள அடங்கிட்டு? அன்புக்குள்ள அடங்கிட்டு பாய்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், என்ன சிலவு சொல்றாங்க, 10 கட்டளை படிலாம் வாழ முடியாதுப்பா. அந்த கட்டளைப்படியே உன்னால வாழ முடியலன்னா உங்களுக்கு அழகான வார்த்தை சொல்றேன். ஆமே, ஸ்தோத்திரம். காலாட்களோட ஓடாத நீ குதிரைகளோட நீ எப்படி ஓடுவா? நான் சொல்றேன், காலாட்களோட ஓடுறது 10 கட்டளை. அதுலயே முடியலன்னா புதிய ஏற்பாட்டு கட்டளை எப்படின்னா குதிரையோடு ஓடுறது. இதை விட நான் படிச்சு தியானிச்சதுல 10 கட்டளை விட 10 கட்டளை ஒண்ணு சொல்றேன் பாருங்களா. பழைய ஏற்பாட்டுல ஒரு பொம்பளையோட இணைஞ்சாதான் என்னது? விபச்சாரம். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஒரு பொம்பளை நினைச்சிட்டீங்கன்னா செத்துட்டானே அர்த்தம். என்ன நினைச்சா? கஷ்டமா இல்லையா? ஒருத்தன் ஒருத்திக்கிட்ட தவறா போனாதான் விபச்சாரம். ஆனா புதிய ஏற்பாடு நினைச்சாலும் செத்தா எவ்வளவு கடினமான உபதேசமா இல்லையா? அது போனாதையா, அத செஞ்சாதையா தப்பு. இங்க நினைச்சாலே காலியா. அப்போனா நான் சொல்றேன், அப்போ 10 கட்டளை என்பது காலாட்களோட ஓடுறது. ஆனா புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்பது குதிரைகளோடு ஓடுறது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கடினமான உபதேசம். அதனாலதான் இந்த கடினமான உபதேசத்தை யாரு கேட்பாங்க அப்படின்லாம் பின்வாங்கி போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். ஆனா ஒண்ணு, இந்த உபதேசத்தை கை கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா மனித அன்பினால் இதை கை கொள்ளவே முடியாது. இதை கை கொள்ள தெய்வீக அன்பு வேண்டாமே. அதனாலதான் ரோமர் 5வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரம். தேவன் நமக்கு அருளப்பட்ட பாருங்க பரிசுத்த ஆவினாலே. போதுமா. எப்படி? தேவ ஆவினால என்ன அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது? இருதயத்துல. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இங்க வந்தாதான் புரியும். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம், நீங்க எசேக்கியேல் புஸ்தகம் 11, 19, 36வது அதிகாரத்துல 26, 27 வாசிங்க. எசேக்கியேல் 36, 26, 27 வாசிங்க. இல்ல 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் இதயத்திலே பாருங்க, இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து
உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இது பழைய ஏற்பாட்டில் வாக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுத்தார்னா, யாத்திராம் புஸ்தகத்துல 10 கட்டளை கொடுத்தார், கல்லுல எழுதி கொடுத்தார். என்ன செஞ்சிட்டாங்க? உடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. நாங்க படிக்கிற காலத்துலலாம் ஸ்லேடு வந்து எப்படி இருக்கும்னா, கல்லு ஸ்லேடு தான். என்ன ஸ்லேடு? நீங்க எந்த காலத்தில் படிச்சுன்னு தெரியல. கல்லுனால தான் இருக்கும். அதை உடைச்சி 3-4 பீஸா நாங்க வச்சிருப்போம். அந்த ஸ்லேடு என்ன இருக்காது, 3-4 பீஸா கொண்டு போவோம். மேலே எழுதுனா அந்த கீழே வர வந்துடும். பாதி தெரியாது, பாதி ஸ்லேட் இருக்காது. ஆமென், தோத்திரம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பின்னால வந்தவங்க பார்த்தாங்கன்னா என்னத்தை வந்தது, தவறத்துல வந்தது, தவற ஸ்லேட்னு வந்து தவறத்துல வந்துச்சு. அது என்ன செய்யாது, எண்ணடி போட்டு அடிச்சாலும் உடைச்சாலும் அது என்ன செய்யாது, உடையாது. இப்போ 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 எதில் வருது? இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்ல. இப்போ தவறமாவது என்ன செய்யும், தகரமாவது கொஞ்சம் வளையும். இப்போ பிளாஸ்டிக் இப்போ என்ன வேணா பண்ணிக்கும். அப்படி போலதான் உடைச்சிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, கல்லுல எழுதி கொடுத்தா நீ உடைக்காடா, கை கொள்ளு நீ கொடுத்தா நீ நினைச்சிரா உடைச்சு போடுறா. அதனால வாக்கு கொடுத்தாரு. என்ன செஞ்சாரு? யாத்திராமத்துல அது உடைக்கப்பட்டது. எசேக்கியேல் கொண்டு சொல்லும்போது சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்னா உன் இதயத்துல என் ஆவிய வைப்பேன். ஆமே, அந்த ஆவியானவர் என் கட்டளையும் பிரமாணங்களையும் கை கொள்ளும்படி பண்ணுவார். வாக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இது எப்போ ஊற்றப்பட்டதுன்னா, யோவேல் 2:28 மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1 முதல் 17வது அதிகாரத்தில் அந்த என்ன செய்யப்பட்டது, அந்த ஆவின் ஊற்றப்பட்டது. அன்னைக்கு தான் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். அந்த அன்பு பரிசுத்த ஆவினால் அவங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அதனாலதான் அவங்களால அவமானத்தை சகிக்க முடிஞ்சது. அவமானத்தை அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்க. அவங்க கர்த்தருடைய நாமத்துக்காக அவமானப்பட என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அவமானம் அடைஞ்சதுக்கு சந்தோஷப்பட்டாங்க, நிந்திக்கப்பட சந்தோஷப்பட்டாங்க. ஆமே, அநியாயத்தை சகித்தாங்க. அநியாயத்தை சகிக்க அன்பு தேவை. ஆமே, சோதனை சகிக்க என்ன தேவை, அன்பு தேவை. பிறரை நேசிக்க அன்பு தேவை. பிறரை அன்பு இல்லைன்னா பிறரை வேதனைப்படுத்தும். அன்பு இருந்தா பிறரை சந்தோஷப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. சத்துருக்களிடத்துல என்ன செய்வோம், அன்பு காட்டும். இந்த தெய்வீக அன்பு இருந்தா தான் சத்துருக்கள்கிட்ட என்ன செய்ய முடியும், நேசிக்க முடியும். இந்த தெய்வீக மனித அன்பினால அதை செய்ய முடியாது. மனித அன்பு பகைக்க சொல்லும், ஆனா தெய்வீக அன்பு சிநேகிக்க சொல்லும். அதான் தெய்வத்தின் அன்பு இந்த அன்பின் பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்ட சொல்ல, என் கட்டளை பிரமாணம் ஏனி நீங்க நியாயப்பிரமாணம் தோல்வியில முடிஞ்சு நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து மட்டும் அதை நிறைவேற்றினான்னு சொன்னேன். ஆனா என்ன பண்ணார்னா, இனி என் கல்லுல அல்ல, இனி உங்க இருதயத்துல ஆவியன்னு அச்சாரம் நம்ம இருதயத்துல போடப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆவியன்னு அச்சாரம் எங்க போடப்பட்டிருக்கு, நம்ம இருதயத்துல போடப்பட்டிருக்கிறது. அங்கதான் அன்பின் ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பின் ஆவியை பெற்றவர்கள் தான் மன்னிக்க முடியும், மறப்பார்கள், மன்னிப்பார்கள். வைராக்கியம் இருக்காது, மாம்ச வைராக்கியம் இருக்காதுன்னு பார்க்கிறோம். ஆமென், பழிவாங்கு இறுதியும் இருக்கான்னு பார்க்கிறோம். பழி வாங்குவதற்கு பதில் என்ன செய்வார்கள், மன்னிப்பார்கள். ஆமென். அப்போ இவங்க தான் அந்த கட்டளை கை கொள்வாங்க. கட்டளை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னிக்க தான் சொல்லுது புதிய ஏற்பாடு. ஆனா பழைய ஏற்பாடு என்னது, புதிய ஏற்பாடு மன்னிப்பு கொடுக்கிற ஊழியம். பழைய ஏற்பாடு ஊழியம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பள்ளிக்கு பழி. பழைய ஏற்பாடு பழி வாங்க சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது, மன்னிக்க சொல்லுது. சத்துருவ மன்னி, விரோதிய மன்னி, அவன் பாவத்தை மன்னி. நான் மன்னிச்சத நீ நினைச்சு மன்னி. அப்போ மன்னிக்க என்ன வேணும், அன்பு திரளான பாவங்களை மூடும். மன்னிக்கும், என்ன செய்யும், மன்னிக்கும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நினைச்சான் நாடுகிறான். அப்ப அன்பு இருக்கிறவன் பிறர் குற்றத்தை பார்க்க மாட்டான். அன்பு இல்லைன்னா பிறர் நீ அப்படி இப்படி குற்றப்படுத்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே அலைவான். அவன்கிட்ட என்ன இல்லை, அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா அவன் குற்றம் குறைய பார்க்க மாட்டாமே. அல்லேலூயா. அப்ப குற்றம் குறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா கர்த்தருடைய கட்டளை நம்மகிட்ட இல்லை, பிரமாணம் இல்லை.
அதனால தான் நம்ம பழி வாங்க ஆரம்பிச்சிருந்தோம். என்ன செஞ்சோம், குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். குற்றம் சொல்றது, குறை சொல்றது, இது யாரு அண்ணா? சாத்தானு கால், விழுந்து போன ஆவி, குற்றம் சொல்ற, குறை சொல்ற ஆவி. ஏசு கிறிஸ்து யாரையாவது குற்றப்படுத்தினாரா? நீங்க சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க போன, மறுதலித்த ஒருத்தரை அவர் குற்றப்படுத்தினாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரையும் குற்றப்படுத்தல. நீங்க அவருடைய பிள்ளைகளா, சாத்தான் பிள்ளைகளா? நீ குற்றப்படுத்தினா நீ சாத்தான் பிள்ளை, நீ குற்றப்படுத்தலன்னு நீ கர்த்தருடைய பிள்ளை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த தெய்வீக அன்பு என்ன பண்ணிக்கிறது? நம்முடைய இருதயங்கள்ல பரிசுத்த ஆவி மூலம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்பந்தான் ஐயா துரோகிகளுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும். ஏன் நம்மளால் நன்மை செய்ய முடியல? அது சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 2:8. இந்த ராஜரிக பிரமாணத்தை நீங்க கை கொண்டா நீங்க என்ன செய்வீர்கள்? நன்மை செய்வீர்கள். நன்மை செய்யற உங்களுக்கு நன்மையாய் முடியும். சகலமும் உனக்கு நன்மையா முடியும். நீ நன்மை செய். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்போ இந்த பிரமாணம் உன்னை நன்மை செய்ய வைக்கும். உனக்கு நன்மையாக முடியும். தீங்கா வந்தாலும் அது நன்மையாய் முடிய பண்ணிடுவார். யாருக்கு அப்படின்னா, இந்த பிரமாணத்தின் நடக்கிற நன்மை செய்கிறவர்களுக்கு தான் நன்மையாய் முடியும். நம்ம பிரசங்க என்ன பண்ணிடுறோம்? அந்த மொட்டையை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறோம்? கர்த்தர் உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா முடிய பண்ணுவார். எல்லாருக்குமே செய்வார். இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எல்லாருக்கும் அல்ல. இதான் உண்மையான சத்தியம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். கடைசியில் யோவான் ஸ்நானகன் மட்டும் நான் சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி சொல்றேன். நீங்க வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 5:19 வாசிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் பாருங்க, சிறிதான ஒன்றாதாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பாருங்க. நல்ல கவனிங்க. இந்த கற்பனை என்னது? 10 கட்டளை, நியாய பிரமாணம். ஆமே, எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பெரியவன். ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் நான் யோவான் ஸ்நானகன் எடுக்கிறேன். பாருங்க, யோவான் ஸ்நானகன் லூக்கா 1:15 வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரத்துல. ஆமா, சோத்திரம். லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக, யாரு? யோவான் ஸ்நானகனை பத்தி பரிசுத்தன் சொல்றாரு. அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான்? பெரியவனாயிருப்பான். ஆமென். யாரு? நீங்க கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருப்பீர்கள்? முடிவுல கேட்கிறவங்களுக்கு யோவான் ஸ்நானகனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான்? அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். பெரியவருக்கு முன்பாக இவன் எப்படி இருப்பானா? பெரியவனாயிருப்பான். ஆமென். நீங்க பாருங்களா, இங்க வேதத்துல மத்தேயு 11:11 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 11:11 வாசிக்க பார்க்கலாம். பாருங்க, நல்லா நிறுத்தி நம்ம படிக்கலாம். ஸ்திரீகளிடத்திலே, நல்லா பாருங்க, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில், அப்படி என்றால் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள் முதல் நியாயப்பிரமாணம் தோல்வியில முடிகிற, இப்ப இது புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வருகிறது பார்க்கிறோம். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. அப்படி சொல்லிட்டு இயேசுநாதர் சொல்றாரு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் யாரு? யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவனாய் இருப்பான். இந்த வசனத்தை கொஞ்சம் தியானம் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
நீங்க சொல்ல பாருங்க யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்க பார்ப்பீர்கள்டா, அவங்க லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 5, 6 இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சகரியா எலிசபெத் இவங்க கர்த்தரிட்ட கற்பனைகளில் அப்படியே நடந்தார்கள், முன்னும் பின்னு விலகல. அப்போ பிள்ளையையும் யோவான் ஸ்நானகனையும் எப்படி வளர்த்தாங்கன்னா, கர்த்தருடைய கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணி வளர்த்தார்கள். யோவான் ஸ்நானன் எப்படி வளர்த்தாங்க? திராட்சரசம் குடிக்க கூடாதுடா, சினிமா பார்க்க கூடாதுடா, பீடி சீட்டு குடிக்க கூடாதுடா, உலகம் போக கூடாதுடா, தோத்திரம், பைபிள் படிக்கணும்டா, பைபிள் தான்டா, தோத்திரம், அல்லேலூயா, இப்படிதான் வாழணும்டா, இப்படிதான் இருக்கணும். அவன் என்ன பண்ணாங்க? தாய் தோப்பு, நான் தான் முதல்ல சொன்னேன், தாய் தோப்புங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஆனா இன்னைக்கு உள்ள தாய்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? பாழா போன செல்லு, நாசமா போன செல்லு தாய்மார்கிட்ட இருக்குது. பிள்ளை எதை பார்க்குது? நானும் சில பிள்ளைகிட்ட கேட்பேன், உங்க அம்மா கையில் இப்போ என்னம்மா இருக்கு? எங்க அம்மா செல்லு வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? செல்லுல எங்க அம்மா டிராமா பார்க்காங்க. அம்மே, பிள்ளை கையில் என்ன இருக்கணும்? அம்மா கையில் என்ன இருக்கணும்? சகரியா எலிசபெத் கையில் என்ன இருந்து? நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்து அதை அதன்படி அவன் நடந்தாங்க. அது பிள்ளை பார்க்கான், பிள்ளை பார்க்கும் எங்க அப்பா எப்படி இருக்காரு, எங்க அம்மா எப்படி இருக்காங்க, பிள்ளை பார்க்கும், பிள்ளை பார்க்கும் நம்ம எப்படி இருக்கோம், அதை பிள்ளை பார்க்கும். நான் சொல்றேன், நான் 4 மணிக்கு மேலே வரேன், எங்க பிள்ளைங்க என்னைய குற்றப்படுத்த முடியாது. நான் 7:30 மணிக்கே மேலே வந்துடுவேன். நீங்க துதியின் பகுதி வந்தா என்னை நீங்க பார்ப்பீங்க, இல்லைன்னா நான் மறுரூபம் ஆயிடுவேன். 8 மணிக்குள்ள நான் மறுரூபம் ஆயிடுவேன். ஆமே, நம்ம பிள்ளை பார்க்கும், எங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, ஜெபம் பண்றாரா, எங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, அது பார்க்கும், பிள்ளைங்க பார்க்கும். சகரியா எலிசபெத் கர்த்தரிட்ட 10 கற்பனை அப்படியே நடந்தாங்க, அப்படியே ஜனங்களுக்கு போதிச்சாங்க, பிள்ளைக்கும் போதிக்காங்க. இப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்களுக்கு போதிக்காங்க, தான் பிள்ளைக்கு போதிக்கிறத மறந்துடுறாங்க. ஊழியக்காரங்களும் சில பேர் இருக்காங்க. நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யணும்? கர்த்தர்களை கரெக்டா இருக்கணும். நாங்களும் எங்க பிள்ளை ஓராளவு எவ்வளவு முடியும் அவ்வளவு நடத்திட்டு இருக்கோம், தோத்திரம். அப்ப அதன்படி அந்த பிள்ளை என்ன செஞ்சான்? வளர்க்கப்பட்டான்னு பார்க்கிறோம். அதனாலதான் நியாய பிரமாணத்தின்படி யோவான் ஸ்நானகன் அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, மற்றவங்க எல்லாம் ஸ்திரீடத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அது ஸ்திரீடத்துல பிறந்தவொடனே நியாயப்பிரமாணத்தில் தோல்வி அடைந்தார்கள். அவங்களாம் சின்ன ஆளு, அவங்களால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல. ஆனா ஸ்திரீடத்தில் பிறந்தவன் யாருன்னா யோவான் ஸ்நானகன் பெரியவன். ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தில் நடந்தா கை கொண்டா, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் போதனை செய்தான். என்ன போதனை செஞ்சான்? தன்னிடத்தில் வந்த ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்தவங்களை பார்த்து, லஞ்சம் வாங்காதா அப்படி சொன்னானா இல்லையா? உங்களுக்கு ஆமே இருக்கிறது போது அந்த உபதேசத்தான கொடுத்தான். இவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? இவருக்கு சாப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது காட்டு தேனும் கிழங்கும் ஒட்டக தோல் தான் இவருக்கு ட்ரெஸ். ஆமேன், அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தாரு, அப்படி வாழ்ந்த உபதேசம் எப்படி கொடுத்தாரு? வந்தவங்கிட்ட மனம் திரும்ப வந்தவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க மனம் திரும்பாட்டா விரியன் பாம்பு குட்டிகளேன்னாரு. அப்படி கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினான்னு பார்க்கிறோம். எப்படி பண்ணாரு? கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினான்னு பார்க்கிறோம். அப்ப அதனால சொல்லப்படுற நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார். தாய் தோப்பங்க கை கொண்டாங்க, தாய் தோப்பன் அதன்படி நடந்தாங்க. அவங்க பெத்த பிள்ளை யோவான் ஸ்நானகனும் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கை கொண்டான், நடந்தான், ஜனங்களுக்கு போதித்தான். ஜனங்கள் அவனை தேடி போனார்கள். யோவான் ஸ்நானகனை பாருங்க, ஏரோது யோவான் ஸ்நானகனை பார்த்து கடிந்து கொண்டான். நீயும் அண்ணன் மனைவி வச்சிருக்கிறது தப்பு அப்படின்னு அவனை நேருக்கு நேர் என்ன செஞ்சான்? கடிந்து கொண்டான். அதனால அவனுக்கு கிடைச்சது ஜெயில் தண்டனை. ஆனாலும் கொலை செய்ய நினைச்சான். ஜனங்களுக்கு பயந்து அவனை காவலில் அடைத்து வைத்தான் பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்காது? ஜனங்க வர மாட்டாங்க, காணிக்க என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆமே, இவன் கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணதுனால இவன் எங்க இருந்தான்? ஜெயிலுக்குள்ள இருந்தான். கடைசியில தலை போனது. கர்த்தருடைய வேதத்தை சிச்சிச்சு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். போதக சிச்சாதான் எங்க கொண்டு போவோம்? பரலோகம் கொண்டு போவோம். இப்ப பாருங்க, அப்ப ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளதுல
யாருன்னா யோவான் சொன்னதா, அவனில பெரியவன் ஒருவனும் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கான் பாருங்க. எது கர்த்தருடைய இது யாரு இதன்படி கை கொள்ளாம இதன்படி உபதேசமா சின்னவனா இருக்கான் பாருங்க, அவனிலும் யோவான் சொல்லி பார்க்கலாம் அவன் எப்படி இருப்பான், பெரியவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு ஏதாவது? ஆமென், அல்லேலூயா. அப்பனா நீங்க பாருங்களா, இப்போ உங்ககிட்ட ஒரு விளக்கத்துக்கு வரேன். சரி, இப்போ என்ன வச்சுக்கோங்க, நான் ஒரு 100 பேர் இருக்கத்தக்க ஒரு கட்டடம் ஆத்துமாக்கள் இருக்கு. 1000 பேர் இருக்கத்தக்க ஒரு கட்டடம் ஆத்துமாக்கள் இருக்கு, போதகர் இருக்காரு. இப்ப 100 பேர் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆளா, 1000 பேர் வச்சிருக்க ஒரு பெரிய போதகரா? சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. 1000 பேர். எதை சொல்றீங்க? கட்டடம் பெருசா இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆமென். அவரும் 100 பேர் இருக்கிறோம் போதகர் தான், அவரும் போதகர் தான். ஆனா நம்ம யார பெரியாள்னு சொல்லியிருந்தோம்? அவரும் இந்த பைபிளை தான் போதிக்காரு, இவரும் இந்த பைபிளை தான் போதிக்காரு. ஆமென். ஆனா நம்ம யார பெரியாள்னு சொல்லியிருந்தோம்? 1000 ஆத்துமா இருக்கிற போதகர் என்ன பண்ணியிருந்தோம்? பெரிய ஆள், பெரிய போதகர், பெரிய பாஸ்டர். ஆனா பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அதன்படி நடந்து போதிக்கிறவன் தான் கர்த்தர்கிட்ட பெரியவனா இருப்பான். அப்படி பெரியவனா இருந்தவன் தான் யாரு? யோவான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருந்தான். நீ 10 பேரை வச்சிருந்தாலும் இதன்படி நடந்து இதன்படி இதன்படி நடந்து கை கொண்டு நீ போதிச்சா கர்த்தருக்கு முன்பாக நீ தான் பெரியவன். ஆண்டவர் எப்பா நீ 1000 பேருக்கு பெரிய பாஸ்டர், நீ பெரிய பாஸ்டர்ப்பா அப்படின்னு அதை வச்சு கர்த்தர் பெரிய பாஸ்டர் கர்த்தர் முன்பாக நிற்க முடியாது. இந்த உபதேசத்தை கை கொண்டு இதன்படி நடந்து இதன்படி போதிக்கிறவன் தான் கர்த்தருக்கு முன்பாக பெரியவன். அந்த விசுவாசி பெரியவனா இருப்பான், அந்த போதகர் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். பெரிய கட்டடம், பெரிய நிறைய ஆட்கள் அப்படின்னு கர்த்தர் வைக்க மாட்டான்னு பார்க்கிறோம். ஆண்டவர் பார்ப்பார். ஆமே, உலகத்தில் உள்ள எல்லா போதகரையும் பார்ப்பார். எந்தெந்த போதகர் இந்த வசனத்தை கை கொண்டு அதன்படி நடந்து அதன்படி குடும்பத்துக்கும் போதிச்சு ஜனங்களுக்கு போதிக்கிறவன் எனக்கு முன்பாக அவன் பெரியவனா இருப்பான். யோவான் சொன்னாங்க கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருந்தான். ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை தாய் தோப்பங்க எப்படி நியாயப்பிரமாணத்தில் நடந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை நடந்து நியாயப்பிரமாணத்தை போதித்தார்கள். அதில் போதிக்கப்பட்டு நடந்த யோவான் சாணகனும் அதன்படி நடந்தான், அதன்படி கை கொண்டான், அதன்படியே ஜனங்களுக்கு போதித்தான். அவன் சிறுகளில் பிறந்தவரிடத்திலே பெரியவனாகவும் இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு முன்பாகவும் பெரியவனாக இருந்தான். அப்பா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவங்க பைபிள் வேதம் வாசித்தீர்களா? இன்று வேதம், ஜெபம், வேதம். சர்ச்சுக்கு நீ போனீர்களா? சர்ச்சு ஆராதனை. அம்மே இன்னைக்கு எங்க இருக்கணும்? இன்னைக்கு எங்க இருக்கணும்? இன்னைக்கு எங்க இருக்காங்க ஆட்கள்லாம்? அம்மே இவங்க கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றவங்களா? யோசித்து பாருங்க. அம்மே என்னைக்கோ ஒரு நாள் நான் வராம தூங்கிட்டேன், அன்னைக்கு லேட்டா வந்தேன். நான் அன்னைக்கு வருது தூக்கத்தை விரும்பினா தரித்திரனாவாய். அம்மே அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பெற்றோர்களை உங்களுக்கு சொல்றேன், நீங்க அந்த வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு இதைய குறிச்சியே பேசுங்க. அத அந்த பிள்ளைகள் முதிர் வயது வரைக்கும் விடாது இருக்கும். யோசபாத்து முதல்ல அவன் என்ன செஞ்சான்? நடந்தான். ஜனங்களுக்கு சொல்லும் முன்ன பிரபுகளுக்கு சொன்னான், ஆசாரியர்களுக்கு சொன்னான், போய் சொல்லுங்கன்னு சொன்னான். கர்த்தரால் உண்டான பயங்கரம்
அவன் தேசத்தை சுற்றிலும் பாதுகாத்ததுன்னு பார்க்கிறோம். யுத்தம் இல்லாதிருந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை போடுங்க, நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும், ஆமென், அவைகளின்படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவார். பூமியில் உள்ள எல்லா ஜனத்தை பார்க்கிலோ உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எப்போது? இந்த வசனத்தின்படி நடந்து கை கொண்டு இதன்படி போதிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாளாக இருக்க மாட்டார்கள், தலையாக கர்த்தர் வைப்பார். ஆமென். கீழாக மாட்டாங்க, நாளுக்கு நாள் குறுக மாட்டாங்க, நாளுக்கு நாள் பலிக்கு பெருகிட்டே இருப்பாங்க, கீழே போக மாட்டாங்க, நாளுக்கு நாள் மேல 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 கர்த்தருடைய நாமத்துல மேல 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 கடைசியில் பரலோகம் போயிடுவார்கள். இதை கை கொள்ளாதவன் நாளுக்கு நாள் எங்க போவான்? கீழே 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 என்ன இருக்கு? பாதாளம் இருக்கு. இதை கை கொள்ளாதவன் நாளுக்கு நாள் எங்க போவான்? கீழே 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 போய் பாதாளத்துக்கு போவான். உன்னை மேல கொண்டு போறது கர்த்தருடைய உபதேசம். உன்னை இதை நீ கை கொள்ளனா உன்னை எங்க கொண்டு போயிடும்? பாதாளம் கொண்டு போயிடும். எங்க கொண்டு போயிடும்? பாதாளம் கொண்டு போயிடும். அதனாலதான் கர்த்தருடைய சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார் என்றால் இந்த வேதத்தை கை கொள்ளுறவங்க, உபதேசம் பண்றவங்க, அதன்படி நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சி அடையும். ஆமென்.